ஐயோ இவ்வளவு கடன் இருக்கு அவ்வளவு கடன் இருக்கு கொடுங்க. ஆதவர்ஜனா மாமியார் கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, அவங்க மாமனார் கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க, அவர் மச்சன் அங்க பாண்டிச்சேரியில நிக்கிறாரா அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. எல்லாரும் கொடுங்கப்பா. நீங்க தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்க, நீங்க கொடுங்க காசை. மக்கள் கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் செக் வாங்குறீங்க. சீமானின் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அறிவு. அவங்க கேக்குறாங்க, நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்றேன் தானே வந்தீங்க, அப்போ உங்களோட சொத்தெல்லாம் எடுத்து நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணுங்க. ஆதவ அர்ஜுனா, விஜய் அவர்களே, அப்படியெல்லாம் வந்து கூவிட்டு இருக்கிறீங்களே, இதே நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்ற உங்க தலைவர் ஏன் ₹1 கூட தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணல? திறநிதின்னு வாங்கி தின்ன தெரியல உங்க தலைவருக்கு. திறநிதியில இருந்து கொஞ்சம் அள்ளி மக்களுக்கு தெளிக்க வேண்டியதானே, ஏன் தெளிக்காம அப்படியே வச்சிருக்காரு? நீங்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு மத்தவங்களோட சொத்தெல்லாம் கொடுங்க, ஆட்டையை நாங்க போட்டு போகணும், எப்படி உங்களுக்கு வாய் வருது? கரெக்டா? தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. ஏன்னா தலைவன் வந்து ஊரார் சொத்தை தானே வாங்கி திறநிதியில ஆட்டையை போட்டுட்டு இருக்கான். இப்ப தொண்டனுங்களும் அதே ஆரம்பிக்கிறானுங்க. அவங்க திறநிதினு சொல்லாம மக்களின் நட்பணிக்காக உங்களோட சொத்தை கொடுங்க, உங்களோட எல்லா சொத்தை கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க மாமியாரு உங்க ஆயா செத்து போன 7 தலைமுறைக்கு முன்னால சேர்த்து வச்சால மொத்த சொத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு அபேஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. மக்களை இது நியாயமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஆண்ட எல்லா கட்சிக்காரங்களும் போய் கேட்க வேண்டியதானே? அவங்களே இதை தானே சொல்லிட்டு வந்தாங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறோம், மக்கள் சேவை தான் மகேசன் சேவை அப்படின்னு நாங்க வந்திருக்கோம், அப்ப உங்க சொத்தெல்லாம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு திராணி இல்லையா, தெம்பு இல்லையா, இல்ல கேட்க உங்களுக்கு வாய் வரலையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அவரெல்லாம் கேட்காம இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டாராம், அதனால விஜயோட மொத்த சொத்தை எடுத்து கொடுத்தா இவங்க எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா அனாமத்தா வந்து சொத்து இல்ல, ஏன்னா சும்மா ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தட்டி எழுப்பி கொடுத்துட்டு போனால மொத்த சொத்தம், அதனால எடுத்து கொடுத்துணுமா? அப்படி உங்களோட தலைவர் மாதிரி திறநிதி வாங்கி சேர்த்த சொத்து கிடையாது, மக்களை ஏமாத்தி சேர்த்த சொத்து கிடையாது. அவரு ராப்பகலா கஷ்டப்பட்டு நடிச்சு சம்பாரிச்ச சொத்து, அதை யாருக்குள்ள தர முடியாதுமா? தயவு செய்து இதை நீங்க உங்க தலைவரை பார்த்து கேளுங்க.